ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன திமிகி தன்னோ அகோர பிரஜோதியார். ஆஸ்ட்ரோகுலுஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரைக்குமே இது வாக்கியப்படிதான் திருநள்ளாறு கோயில்ல சனி பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கோம். வாக்கியப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன். ரிஷபராசினியர்களை உங்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன் தான் இப்ப சொல்ல போறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். அவர் பார்க்கிற இடங்கள் உங்க ராசியை பார்க்கிறாரு, 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்க போதுதான் இப்போ சொல்ல போறேன். கவனமா நீங்க கேட்டுக்கணும். இதுல பாத்தீங்கன்னாக்கா சின்னஞ்சிறார்களுக்கு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஒரு 7 வயதுல இருந்து ஒரு 17-18 வயசு வரைக்கும், அது வரைக்கும் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாம் படிச்சுட்டு வருவோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல லாபகரமான போக்கதான் கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்தை பார்க்க நல்ல தைரியத்தை கொடுப்பாரு, துணிச்சலை கொடுப்பாரு. எப்படி பாஸ் ஆயிடணும், எப்படி தேர்ச்சி ஆயிடணும், அந்த போட்டியில கலந்துக்கணும், இந்த பிரைஸ் வாங்கணும், அந்த பரிசு வாங்கணும், இப்படித்தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கெல்லாமே ரொம்ப அருமையான காலமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 20-30 வயசு வரைக்குமே நல்ல ஒரு காலகட்டமா இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வயது உடைய ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும். கண்டிப்பா திருமணம் நடக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்துட்டார். உங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்றது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி. அது மட்டும் இல்லை, ஆணா இருந்தால் மனைவி வழி உறவை கொடுக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் பெண்ணாக இருந்தாலும் கணவனை கொடுக்கக்கூடிய உறவு முறையை சொல்லக்கூடிய இடமாக அமைகிறது. எனவே திருமணம் கண்டிப்பாக நடந்து நல்ல கணவன் மனைவியர் உருவாள். அதுதான் முக்கியமான பார்க்கணும். அதுதான் முக்கியமா கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய சுப காரியங்கள் ஏற்படும், நிறைய விருந்து விழாக்கள்லாம் போவீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க, எல்லாமே நடக்கும். வருமானத்துக்கு சொல்லவே வேணாம். இந்த வயதுடைய காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு நல்ல தொழில ஏற்றமா இருக்கும் போது வியாபாரம் விஸ்தரிக்க போறீங்க. பிரான்ச் ஓப்பன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண போறீங்க. உத்தியோகம் இருந்தா 1க்கு 2 உத்தியோகம். எப்படி 2 உத்தியோகம்? பார்ட் டைம் ஒன்று பார்ப்பீங்க, ஃபுல் டைம் ஒன்று பார்ப்பீங்க. அப்படி நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. 30 வயதுல இருந்து 60 வயது உள்ளவங்களுக்கு நல்ல குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய செயல்கள் நடக்க போகுது. குடும்ப விஷயமா கடன் பிரச்சனை தீர்த்துருவீங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சுமூகமா இருக்கும். நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு ஏற்ற செலவு செய்வீங்க. சேமிப்பு உண்டாக்கி மகிழ்வீங்க. பெற்றோர்களால் பிள்ளைகளுக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அவங்க தேவையான உதவி பண்ணி கொடுப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. இதே வயது முதிர்ந்த பெற்றோர்களா இருந்தா நல்ல பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளையா இருப்பாங்க, சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாமே நடக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீர்களானால் 60 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். நல்லதா சாப்பிட்டு மகிழ்வீங்க. நிறைய கூடுமான வரைக்கும் குறுகிய பயணமா போயிட்டு வருவீங்க. தேவைப்பட்ட பொருளை வாங்கி மகிழ்வீங்க. இஷ்டப்பட்டதை சாப்பிடுவீங்க. இந்த மாதிரிலாம் தான் இருக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீர்களானால் பெண்களுக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். உத்தியோகம் கிடைக்கும். அவர்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெண் குழந்தைகளுக்கு அதை விட நல்ல ஒரு வாய்ப்புகள், ஸ்போர்ட்ஸ் சொல்ற விளையாட்டுத்துறை அதுல கிடைக்கும். கல்வித்துறையில ஏற்றம் காணுவீங்க. நல்ல திறமைகளை வெளிப்படுத்தி அது மூலியமா பரிசு பாராட்டலாம் வாங்குவீங்க. இதெல்லாம் நடக்கும். திருநங்கைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசியில் பிறந்த திருநங்கைகள் அவர்களும் மனிதர்கள் தானே. ஆண் பாலினம் பெண் பாலினம் பார்க்கும் பொழுது அவர்களையும் பார்த்துதான் ஆக வேண்டும்.
அவர்களுக்குரிய விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப அந்த திருநங்கைகளுக்கு ரிஷபராசி பிறந்திருந்தால் நல்ல லாபங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் உள்ள லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள், வரவுகள் வரும், பல உதவிகள் கிடைக்கும். பெரும்பாலும் அவங்களுக்கு உதவி தானே கிடைச்சிட்டு வருது. இப்போ அதுதான் நடக்குது. இப்போ அரசாங்கத்தின் உதவி அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி உள்ள காலகட்டமா இருக்கு. அவங்களும் நினைத்த பொருள் வாங்க மகிழ்வாங்க, நினைத்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, அவங்கள ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். அதெல்லாமே நடக்க போகுது. திருநங்கைகள், திருநங்கையிலேயே ஆண்ல இருப்பாங்க, பெண்ணாரும் வரும், இருப்பாளருக்குமே இது நடக்கும். பொதுவாக பார்க்கும்பொழுது நல்ல ஒரு பயணங்கள் ஏற்பட்டு இந்த ரிசர்வ் பிறந்தவங்களுக்கு நன்மை நடக்கும். ஆயுள் பயம் அறவே போயிடும். கண்டம் விபத்து வந்தா கூட கண்ணு தெரியாம போயிடும். வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீங்க, வீடு கட்டுவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க, சேமிப்பு பண்ணுவீங்க, முதலீடு செய்வீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில கண்டிப்பாக நடக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் ராசியாதிபதி, அவருக்கு அதிதேவதை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமின்ற போது அங்கே மகாவிஷ்ணு வந்து சேர்ந்து விடுகிறார். அப்போ லக்ஷ்மி நாராயண பெருமாள், சீனிவாச பெருமாள், இப்படிலாம் பட்ட லக்ஷ்மியும் பெருமாளும் சேர்ந்த அம்சம் கொண்ட தெய்வ மூர்த்தங்களை வெள்ளிக்கிழமைகளை வணங்கி வந்தால் அவ்வளவு சிறப்பு, நல்ல விஷயம் நடக்கும். சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யலாம். அதிலும் அவர்களுக்கு ஆடை தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அவ்வளவு விசேஷம். அவங்க அளவு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கலாம், கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ ரிஷபராசியில் பிறந்த இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது ரொம்ப அமோகமான பலனை தான் கொடுக்க போகுது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. புதிய பாதை தென்பட போகிறது. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள், இப்படி சொல்லிட்டு போயிடலாம். இது மாதிரிலாம் நடக்கும். தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது இந்த திருநங்கையருக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். அவர்களை மனம் கோடாமல் நடத்த வேண்டும். அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்த வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கன்னி பெண்கள், முதியோர்கள், முதியோர் ஆசிரமம் போயிட்டு அங்கே உள்ள பெண்களுக்கு பர்டிகுலர் பெண்கள் உண்டான தானதன் பண்ணா ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். முடிவாக ஒன்று சொல்லுவது என்னவென்றால், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டியது கோமாதா, பசு, அந்த பசுவிற்கு ஒரு வெள்ளிக்கிழமை கோ பூஜை செய்யலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால். அல்லது கீரை, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், அரிசியும் வெல்லமும் கலந்து உணவிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நிறைய அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து வரலாம். கொடுத்து வர்றது மட்டும் இல்லை, கொடுத்து அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அதை தொட்டு மகிழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கி வரணும். இதை செய்து வந்தீர்களானால் இன்னும் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்போது 3.25 ஸ்டார் ரேட்ல சொல்லப்படுகிறது. அதனால் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சொல்லி கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.